கைஸ், ஸோ 2 நாளாக வந்து கொரியாவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. எப்போதும் போல் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து தம்பி சொன்னான், அண்ணா இந்த மாதிரி வந்து மார்ஷலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 10-20 இருக்கும். அப்போ தான் வந்து அந்த சட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து மார்ஷல்லாவை வந்து மெரிட்டல்லான்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குச்சமே இல்லை, ஒருவேளை வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அவசர கூட்டத்தை போட்டு ஒருவேளை அதை இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு இது வரைக்குமே வந்து மார்ஷல்லா அப்படின்னா என்னன்னு தெரியாது. தமிழில் தெரியும் இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷில் வந்து அது தெரியாததுனால அதை நானே வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். பிரசிடெண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த லா வந்து நான் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கொரியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து த்ரெட்ஸ் இருக்குது. அது உள்ள ஒரு சில பீப்புள் வந்து நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து சவுத் கொரியன் பீப்புளோட அமைதியை வந்து கெடுக்கும். அதுக்காக தான் இந்த லா வந்து நான் எமர்ஜென்சியாக கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இராணுவங்கள் வந்து இறங்கி அந்த நேஷ்னல் அசம்பிளி எல்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அதுக்குள்ளேயே வந்து வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே மற்ற அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓட் பண்ணி அந்த லாக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க ஓட் பண்ணதுனால அதை வந்து பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்கிட்டு அந்த லா வந்து உடனே ரிவோக் பண்ணிட்டாங்க. பட் பிரசிடெண்ட் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. பட் மார்னிங் தான் அவர் அனௌன்ஸ் பண்ணார் கேன்சல் பண்ணதா. பட் அவருமே என்ன சொன்னார்னா, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. பட் இதை பொதுவாக எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மேபி ஒரு பொலிட்டிக்கல் கேமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் இதுக்கப்புறம் அது போக போக தான் தெரியும் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வி ஆர் சேஃப் ஓன்லி. எல்லாருமே வந்து நார்மலாக அடுத்த நாள்லாம் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நேற்று மட்டும் நான் பார்த்தக்குள்ளே வந்து இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சங்கோனில் வந்து பீப்புள் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 100+ மெம்பர்ஸ் இருப்பாங்க. 10:20க்கு ஆரம்பித்து 1 மணிக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சு. வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஆரம்பித்த இஷ்யூ வந்து எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடந்ததுனால வந்து நாங்கள் என்ன நடக்கும்னு நினச்சோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் லீவ் விடுவாங்கன்னு நினச்சோம். பட் லீவ் விடல, அடுத்த நாளே ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை, வி ஆர் ஓகே ஒன்லி. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மெசேஜ் பண்ண அவுட் ஆஃப் ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் நீங்கள் சேஃபானான்னு சொல்லி கேட்டாங்க. மீதியெல்லாம் பிடிஎஸ்க்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. கொஞ்சமாவது மற்றவங்களையும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ.